ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா இவ்வளோ டிஷ்ஷோட வந்திருக்கானு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து ஒரு கஃபே ஸ்டார்ட் பண்ணணும், ஆனால் அது எப்படி பண்ணுறது தெரியல. ஃப்ரான்ச்சைசி போனால் எனக்கு வந்து 1 லட்சம் 2 லட்சம் ஃப்ரான்ச்சைசி ஃபீ மட்டுமே கேட்குறாங்க ப்ரோ. எனக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எனக்கு வந்து ஒரு கஃபே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நிறைய பேர். அவங்களுக்காக இந்த பதிவை நான் வந்து போடணுன்ட்டு எல்லா டிஷ்ஷஸுமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இங்கே ஒரு சின்ன ஒரு சாம்பிள் மட்டும்தான். கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட வந்து ஒரு 60+ வெரைட்டிஸ் மேலே நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீடட் இருக்கவங்க கண்டிப்பாக நமக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு க்ளீனாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ராப்ஸ் இருக்குது, ப்ரெட் ஆம்லேட்டு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, ஃப்ரைட் சிக்கன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 ஃப்ளேவர்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் எக் குல்ஃபி, ஹாட் சாக்லேட்டு, மொஜிட்டோ, ஃபலூடாஸு, மில்க் ஷேக்ஸு, தென் வந்து வேர்ஃபுல்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிக்கான ஒரு டேஸ்ட்டில் வந்து அதுக்கு தேவையான ரெசிபிஸ் எல்லாமே நான் சப்ளை பண்ணிகிட்ருக்கேன், கொடுத்துட்ருக்கேன் ஓனாகவே. ஸோ இதில் வந்து உங்களுக்கு சாக்லேட் வஃபல்ஸு, இதில் வந்து ஃப்ளேவர்ஸே வந்து ஒரு 10 ஃப்ளேவர் நான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். வஃபுல் மட்டும் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் வந்து பீஸாவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 வெரைட்டிஸ் வந்து சொல்லி கொடுக்குறேன். அப்புறம் வந்து சாண்ட்விச்சஸ்லும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 வெரைட்டி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அது இல்லாமல் பர்கர்ஸ், அப்புறம் வந்து ப்ரௌனீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப் ஆஃப் ப்ரௌனிஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் வந்து சிஸ்லி, அப்புறம் ஐஸ்கிரீம்ஸு, நிறைய இது மாதிரி ரிலேட்டட் கஃபே வெர்ஷனுக்கான ரிலேட்டட் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீ, காஃபி, அப்புறம் வந்து கருப்பட்டி காஃபி, ஜிஞ்சர் டீ, லெமன் டீ, இந்த மாதிரி டீ ஐட்டம்ஸும் நம்ம வந்து நீங்கள் ஒரு டீ ஷாப் வைக்க போகிறீங்கன்னா அதுக்கு தேவையானது நம்ம எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கஃபே அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 23,500 வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 60 டைப் ஆஃப் மெனுஸ் வந்து 2 days கிளாஸ் வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன். சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க என்னுடைய நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதை பற்றின வந்து டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சப்போஸ் ஃபோன் எடுக்கலைன்னா டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரைனிங்காக போயிட்டு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஒரு ஷாப் வந்து பண்ணும்போது அதோடைய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் ஒரு ஃப்ரான்ச்சைசி போய் ஒரு ஷாப் எடுக்கும்போது அதில் வந்து ஃப்ரான்ச்சைசி ஃபீ மட்டும் 1-2 லட்ச ரூபா வந்து உங்களுக்கு போகும். இந்த மாதிரி வந்து லேர்னிங் பண்ணிக்கிட்டு நீங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் உள்ள கஷ்டங்கள், அதாவது சப்போஸ் வந்து நீங்கள் போய் ஒரு ஃப்ரான்ச்சைசி எடுத்துடுறீங்க, டிஷ்ஷஸும் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுங்களேன், உங்களுக்கு இது எப்படி வருமோ வராதோ ஒரு கன்ஃபியூஸ்லேயே இருப்பீங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேர்னிங், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஒரு லேர்னிங் எப்பயுமே ரொம்ப முக்கியம். அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நம்ம ஜஸ்ட் குக். ஓகேங்களா? இந்த ஜஸ்ட் குக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஷாப் எப்படி வைக்கணும், என்ன மாதிரி மெயின்டைன் பண்ணணும், உங்களுக்கு என்ன மாதிரி டிஷ்ஷஸ் வேணும், நீங்கள் ஏதாவது ஃப்யூச்சரில் வந்து வேறு ஏதாவது டிஷ்ஷஸ் வந்து ஆட் பண்ணணும்னா நமக்கு எல்லா டிஷ்ஷஸுமே வச்சுருக்கோம். இப்போ ஈவன் பர்பிள் டீ கூட நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் வந்து நம்ம ட்ரைனிங் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ இன்றைக்கி நான் கன்னியாகுமரியில் ஷாப் இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து நம்ம இந்த ஜஸ்ட் குக்கில் நம்ம கற்றுக்கிட்டோம். நீங்கள் வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி போய் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா நீங்கள் செலவு பண்ணி அந்த ஷாப்பை வந்து சரியாக ரன் பண்ண முடியாமல், லேர்ன் பண்ண முடியாமல், இல்லை கற்றுக்காமலையோ ரொம்ப கஷ்டப்படி ஸ்ட்ரகிளிங் இருப்பீங்க. ஓகேங்களா? நீங்கள் ஒரு நாள் இல்லைனா வந்து நம்ம ஜஸ்ட் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி தான், நீங்கள் ட்ரைனிங் எடுக்கணும்னு தேவையில்ல. நான் இந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கேன், இந்த மாதிரி உங்களோட ஐடியாஸை சொல்லுங்கள். அது வந்து எப்படி வந்து நீங்கள் கொண்டு போகலாம், என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து கைட்லைன் பண்ணுறேன். உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து தோணுச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு ஷாப்பாக போட்டாலும் இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் போய்ட்டு நீங்கள் சின்னதாக ஒரு கார்ட் மாதிரி பண்ணி ஒரு மினிமம் பட்ஜெட்டில் ஒரு 30,000-40,000 பட்ஜெட்லேயே நீங்கள் அழகாக வந்து ஒரு ஷாப் ரன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அழகாக நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? நான் திரும்ப சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கிங்க. எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் லேர்ன் பண்ணிங்க. அதுவும் முக்கியமாக ஃபுட் பிஸ்னஸை பொறுத்தவரையும் நீங்கள் லேர்ன் பண்ணால் மட்டும்தான் இதில் சக்ஸஸ் பண்ண முடியும். எத்தனையோ பேர் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசரமாக ஷாப் ஓப்பன் பண்ணாங்க, ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுப்பாங்க, பார்த்தா ஒரு மாதம் கூட கடையை ஓப்பன் பண்ணி ரன் பண்ணிக்க மாட்டாங்க. 2வது மாதம் தான் கடை பண்ணியிருப்பாங்க. காரணம் என்னென்னா ஒரு லேர்னிங் இல்லாமல் அவசரப்பட்டு டக்குன்னு பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு பிளான் பண்ணிவிட்டு நான் இந்த ஷாப் தான் வைக்க போகிறேன், நான் இந்த ஷாப் தான் பண்ண போகிறேன், நான் இந்த மாதிரி டிஷ்ஷஸ் தான் பண்ண போகிறேன், எனக்கு இந்த மாதிரி டிஷ்ஷஸ் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டிஷ்ஷஸை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மெனு வந்து க்ரியேட் பண்ணுங்கள். அப்படி இல்லையா, சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியாஸ் இருக்குது, நான் ஒரு கஃபே ஸ்டார்ட் பண்ணணும், எனக்கு வந்து ஐடியாஸ் கொடுங்க, நான் வந்து கண்டிப்பாக லேர்ன் பண்ணிப்பேன் அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா? நீங்கள் வந்து எங்களை மீட் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் ஜஸ்ட்டு எனக்கு ஃபோன் கூட பண்ணி பேசுங்க, உங்களோட ஐடியாஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள்.
ஸோ நான் ஒரு ஐடியா தரேன், உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குன்னு பார்த்து. ஏன்னா என்கிட்ட பார்த்தீங்கன்னா 4500 ருபீஸ் நான் வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். மினிமம் என்னுடைய ஃபீஸ் இதுதான். ஸோ ஸோ நீங்கள் வந்து பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான். என்னுடைய நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் நீங்கள் கால் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுடைய ஹெல்ப் எல்லாமே நான் பண்ணுறேன். ஸோ சிக்கன் டிஷ்ஷஸ் இது மட்டும் தான் டிஷ்ஷஸ் தான். இது வந்து டெமோக்கு மட்டும் தான் வச்சுருக்கேன். இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்குங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாமா வேணாமான்ற ஒரு டிசிஷனை கேளுங்க. தேங்க்யூ.